ஜனவரி 1, 2026 இந்த வருஷத்தோட ஆரம்பமே சபரிமலை ஐயப்பன் இடத்துல இருந்தால் ஆரம்பிக்கணும்னு புல்மேட்டு மலைப்பாதை வழியாக சபரிமலை தரிசனம். இந்த காணொலியை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க போகலாம். கோயம்புத்தூர் சிங்கநல்லூரில் மாகாளியம்மன்கிற கோவிலில் எங்களோட இருமுடி கட்டி எங்களோட பயணம் ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தரும் அவங்க உறவினர்கள்ட்ட சொல்லிவிட்டு கோவிலில் தேங்காய் உடைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இரவு ஒரு 10 மணி அளவில் பார்த்திங்கன்னா குருமல்லி கவுண்டர டெம்பிள் புத்துக்காடுங்கிற இடத்துல இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருந்தது. கோயிலோட குளம் வந்து பேக் சைடில் இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் குளிச்சுட்டு சாமிக்கு தரிசனிக்கலான்னு போனோம். சாமி கோயில் கூட்டி இருந்தது. ஸோ வெளியிலேருந்து மட்டும் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி எரிமேலியில் வண்டியை பார்க்கிங் போட்டுட்டுங்க. பஸ்ஸில் ட்ராவல்ஸ் பஸ்ஸெல்லாம் நிற்கும். இங்கே எரிமேலியில் வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு நீங்கள் பார்த்துருக்கேன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நான் இப்போ ஜூமில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் குளிச்சுக்கலாம். குளித்து பாத்ரூம் போய்க்கலாம். அங்கே போய் சாமி நாங்கள் பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிள்ன்ட்டு அங்கே போகிற வழியில் இந்த மாதிரி அலங்காரம் செடி தான் போகணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கன்னிசாமிங்க இதான் முதல் வருஷம். அதனால் என் தலையில் வந்து ஒரு கிரீடம் மாதிரி ஒரு செட்டப்பு, அப்புறம் மூஞ்சில் பூசி, அப்புறம் கையில் வந்து சாமிக்கு ஒரு குச்சி வந்து கையில் கொடுத்துருவாங்க. குச்சி வந்து நம்ம போகிற வழியில் வந்து ஏதோ ஒரு மரத்தில் நம்ம குத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சரங்குத்திங்கிற இடத்துல தான் போய் குத்தணும். நாங்கள் போகிறது வந்து புல்மேட்டுப்பள்ளி பாதைங்கிறனால அங்கே நம்ம குத்துறதுக்கான இடம் இல்லை. ஆனால் நாங்கள் போகிற வழியிலே வந்து நிறைய இடத்துல வந்து குத்தி வச்சுருப்பாங்க, சரங்குத்தி குத்தி வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம போய் குத்திக்கலாம். முதல் வருஷத்தில் வந்து இது. 2வது வருஷத்தில் வந்து நம்மளுக்கு கத்தி மாதிரி ஒரு கட்டையில் கத்தி மாதிரி நம்ம கொடுப்பாங்க, அதை நம்ம குத்திக்கணும். 3வது வருஷம் நம்மளுக்கு மணி கையில் கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம இடுப்பில் கட்டிட்டு நம்ம பயணம் செய்யலாம். இதுதான் முறை. இப்போ நம்ம பயணம் செஞ்சு போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா தர்மசாஸ்தா, பேட்டை தர்மசாஸ்தா கோயில் இது. இதில் போய் நம்ம தரிசனம் உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்கும். அங்கேயும் போய் நம்ம சுற்றி ஒரு வளம் வரும். வளம் வந்துட்டு ரிட்டன் வர்றதை நம்மளோட இப்போ சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கோங்க.
சத்திரங்கிற இடத்துல இருந்து தான் புல்மேட்டுப்பள்ளி பாதை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எருமேலியிலேருந்து கிளம்பி நம்ம சத்திரத்துக்கு நம்ம பயணம் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா மலைப்பாதை தான் நம்ம போகிற வழிப்பாதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து சத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அங்கே போய் நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம புல்மேட்டுப்பள்ளி பாதைக்கு நம்ம நடந்து போகணும். புல்மேட்டு பாதையோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க. சப்போஸ் நம்மகிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு பொருள் இருந்துச்சுன்னா அது ஒரு பேப்பரில் கட்டிட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம அங்கேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இதுதான் ஓப்பனிங் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம பயணம் பண்ணுற இடங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஏரியாவாக தான் இருக்கும். காட்டு பகுதிகளாக தான் இருக்கும். ஒரு 5-6 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா காட்டு பகுதியாக தான் நம்மளுக்கு இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். கல் முள்ளுமாக தான் இந்த பாதை வந்து ஆரம்பிக்குது. ஒரு போகிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்குங்க. நல்ல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாதையில் வந்து நடந்து போகிறதுக்கு பிடிச்சது. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சமதளமாக வரும். அதுதான் வந்து அந்த புல்மேட்டு பாதைங்கிறது. அது ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு வந்து அந்த புல்மேட்டு பாதையாக தான் இருக்கும். அதுக்கப்புறத்தெல்லாம் வந்து திருப்பியும் நம்மளுக்கு வந்து மலைப்பாதை காட்டுப்பகுதி வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும் இறக்கத்தில். இது வந்து ஏற்றம் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஏற்றம். இந்த மலை ஏற்றம், இது காட்டுப்பகுதியில் மலை ஏற்றம். இதுலேருந்து நீங்கள் ஏறி நடந்து அப்படியே ஒவ்வொரு படிக்கிட்ட அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. பட் கிட்டே இருந்து பார்க்கும்போது தெரியுது. இந்த மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இதுவே ஒரு 20-25 அடிக்கு மேலே இருந்துச்சு இந்த மரம்லாம். ரொம்ப பெரிய மரம். எங்கள் குழுவில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் பக்கம் பம்பை வழியை பயன்படுத்தி போயிட்டாங்க. மீதி இருந்த எல்லாருமே வந்து புல்மேட்டு வழியில் தான் வரோம். இவர் இப்போ பார்த்துட்ருக்க வரது என்னோடய நண்பர், என்னுடைய முத்துக்குமரன்ட்டு. எங்கள் ஆஃபீஸில் நானும் அவரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நானும் என் கூட நான் கிளம்பும் போது அவரும் சேர்ந்து எங்கள் கூட வந்துட்டார். இப்போ நானும் அவரும் சேர்ந்து தான் இப்போ புல்மேட்டுப்பள்ளி பாதையில் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ஹஸ்பண்ட், எங்கள் மச்சான் தான் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி போகிறவர் தான். ரெகுலராக சபரிமலைக்கு போயிட்டுருக்காரு. சரி, இப்போ அவர் கூப்பிட்டாருங்கிறக்காக நானும் கிளம்புனா அப்புறம் என் கூட சேர்ந்து கிளம்பி பயணத்துக்கு வந்துட்டார். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் அப்படியே மெதுவாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம் மெதுவாக. இப்போ பார்த்திங்கன்னா மரத்தோட வேரெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்து கவனமாக காலை வச்சு நடந்து போகிற மாதிரி இருக்குது. காற்றுல எல்லாம் அடித்து கீழே விழுந்து மழை பெய்யும் போதெல்லாம் மரம்லாம் சாஞ்சிருக்கும். அதெல்லாம் ஓரமாக அப்படியே கிடக்கு. மரம்லாம் பார்த்திங்கன்னா கீழே கிடக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு இறக்கம். எல்லோரும் அப்படியே வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. சின்ன குழந்தைகள்லாம் கொஞ்சம் கஷ்டம். காட்டு வழி பாதையை கடந்து ஒரு வழியாக நம்ம அந்த சமதள பாதைக்கு வந்துட்டோம். இதுதான் புல்கள் எல்லாம் அதிகமாக காணப்படும். யூடியூப் லிஸ்ட்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன் பேஜஸ் தான் நிறைய போட்டிருப்பாங்க. பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் இந்த பகுதியில் ஆரம்பத்தில் நடந்து போகிற பகுதி. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நீரோட ஓடிட்டுருக்கு. இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, புல்மேட்டோட அந்த ஆரம்பத்துலேயே சைடில் இருக்கும். பட் அங்கே தண்ணி இப்போல்லாம் எதுவுமே இல்லை. முன்னாடி மாதிரி தண்ணி இப்போ இல்லை. ரொம்ப தண்ணி கம்மியாயிருச்சு. மழை காலங்களில் தான் வந்து அதிகமாக தண்ணி போயிட்டுருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மி தான், ரொம்பலாம் இல்லை. கால் நனைக்கிற அளவுக்கு தான் தண்ணியே இருக்கும். இப்போ போகிற வழியில் ஒரு இடத்துல நான் காட்டுவோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல்லாக எல்லோரும் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்த அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்னி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இந்த மாதிரி தான் நம்ம மலை மேலே ஏறி இறக்கமாக தான் இருக்கும். பாதை இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்களா, தண்ணி பார்த்திங்களா இந்த அளவுக்கு தான் தண்ணி போகுது. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போய் இந்த பாறையெல்லாம் இருக்குது. அப்படியே நடந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா கொஞ்சம் தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. கால் வச்சா சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு இருக்கும். ரொம்ப தூரம் கால்லாம் பொங்கி போய் வெயில் அடிச்சதுன்னா இதை விட மோசமாக இருக்கும்.
வெயில் இல்லை, நாங்கள் கொஞ்சம் மிதமான வெயிலாக தான் இருக்குது, மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. அதனால் கொஞ்சம் காலை அப்படியே கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போனால் நல்லாயிருக்கும். கீழே பாருங்களேன், ஒரு பைசன் ஒன்று ஒரு காட்டெருமை பார்த்தீங்களா நடந்து போய்ட்டுருக்கு. இந்த மலையிலேருந்து அந்த மலை எட்டி பார்த்தா அந்த மலையிலையும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவ்வளோ தூரம் இன்னும் நடந்து போகணுமான் இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்காக ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க. உங்களோட குழு வந்து ஒரு குழுவாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் குழுக்காக ஒரு நம்பர் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த நம்பர் சப்போஸ் உங்களுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் ஒரு 419 அப்படிங்கிற ஒரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த 419ங்கிற நம்பரை உங்கள் குழுவில் இருக்க ஒரு ஆளுக்கு வந்து அந்த நம்பர் கார்டு கொடுத்துருவாங்க. மற்ற எல்லாருமே வந்து அந்த நம்பரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் மலை என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புல்மேட்டு பாதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒவ்வொரு சில இடங்களில் எங்களுக்கு ஒரு 2-3 இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பூத் வச்சுருப்பாங்க. பூத் வச்சுட்டு அங்கே வந்து கேட்பாங்க. அந்த கிராஸ் பண்ணும்போது கேட்பாங்க, சார் உங்களோட நம்பர் என்னன்னு கேட்பாங்க. சார் இப்போ நாங்கள் ஒரு 6 பேர் வந்திருக்கோம் சார், எங்களோட டீம் வந்து மொத்தம் 20 பேர், எங்களோட நம்பர் வந்து 419 அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து இப்போ 6 பேர் நீங்கள் வந்திருக்கீங்கிறத அதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. மொத்தம் 20 பேர் வந்துட்டாங்களாங்கிறது அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இப்போ அடுத்தடுத்து வரவங்க ஒரு 5 பேர் வராங்க அப்படிங்கும்போது 5 பேர் அங்கே ஆட் பண்ணிப்பாங்க. மொத்தம் 11 அப்படி ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. இப்போ கரெக்டாக 20 பேர் வந்துட்டாங்கன்னா ஆரம்பித்த நம்பர்லேருந்து அந்த 419ங்கிற இதில் ஒரு 20 பேர் வந்திருக்காங்கிறது போது அந்த 20 பேர் கரெக்டாக வந்துருச்சான்னு தெரிய வரும். இப்போ இறக்கத்தில் வரும்போது அங்கே அதை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்க, யாரோ வரல, ஒரு 3 பேர் வராமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலையில் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே விட்டது பார்த்திங்கன்னா 11 மணிக்கு விட்டாங்க. இப்போ நாங்கள் மலை ஏறி இறங்கி வரும்போது ஒரு 5:30 மணி கரெக்டாக ஆயிடுச்சுங்க. இப்போ 5:30 மணிங்கிறது தான் லிமிட்டட் பீரியட். ஒரு 6 மணிக்குள்ளே எல்லாருமே அந்த பாதையை கடந்து வந்துடணும். ஸோ அப்படி வர முடியல அப்படின்னு வந்துச்சுன்னா உள்ளே இருந்து ரிவர்ஸ் ஃபாரஸ்ட்லேருந்து ஆளை அனுப்பிச்சி விடப்படுவாங்க. உள்ளே போய் தேடி பார்ப்பாங்க, எங்கேருந்து வந்துட்டுருக்காங்க, எங்கே கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணி பார்ப்பாங்க. கான்டாக்ட் பண்ணி பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு வரக்கான வழிகள் எதாவது பார்ப்பாங்க. சரி வர முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, நடுப்பகுதியிலையோ எதோ ஒன்றில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன அங்கே எங்கேயாவது தங்க வைக்க முடியுமாங்கிற ஒரு வழியை பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இருட்டாயிருச்சுன்னா அங்கே காட்டுப்பகுதியில் வனவிலங்குகள் வந்து அங்கே சுற்றி வரும். அப்போ அவங்க என்ன பண்ண முடியும், அங்கேருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு தான் வருவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் தரிசனத்துக்கு அங்கேருந்து அனுப்பி விட்றதுக்கான வழிகளை பயன்படுத்துவாங்க. இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோக்கன் நம்பருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, டோக்கன் நம்பருங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன நம்பர் நம்ம குழுவில் ஆகட்டும் தனியாக போகிற மட்டும் என்ன நம்பருங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மாற்றி 419ங்கிறது 219ஓ 12ஓ ஏதோ ஒன்று சொல்லி மாற்றி சொல்லிட்டிங்கன்னா அங்கே அவங்க வந்து நோட் பண்ணும்போது சப்போஸ் அதே டோக்கனில் இன்னொரு நம்பர் அதே நம்பர் இருந்து அவங்க அதில் போய் 3 4 எழுதி வச்சுருவாங்க. அப்போ நம்ம குழுவில் என்னடா 19 பேர் இப்போ 20 பேர் இருக்காங்க, என்னடா இது இப்போ கடைசியாக பார்க்கும்போது ஒரு 16 17 பேர் தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி அப்போ நீங்கள் அதுக்கு அந்த இடத்த கொடுக்க வேண்டாம். என்ன நம்பருங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த முக்கிய பதிவு. இது இப்போ இறக்கத்தை நோக்கி இறங்கிட்டுருக்கோம். இறக்கமும் கொஞ்சம் காட்டுமல்லி பாதையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5:30 மணிக்கே பார்த்திங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கேருந்து கொஞ்சம் நடந்து அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே நடந்து அங்கே போய் பாத்ரூம்லாம் போயிட்டுங்க அப்படியே இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா 18ஆம் படி அந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா 18 படி எத்தனை கூட்டம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். ஒவ்வொருத்தராக ஏறிட்டு இருக்காங்க. மேலே 18 படியும் ஏறிட்டு இருக்காங்க. உள்ள தரிசனம் ஐயப்பனோட கோலத்தை வச்சுட்டு அங்கே சுற்றி ஒரு வளம் வந்து அப்புறம் அங்கேருந்து வச்சுங்க. வந்துட்டு இப்போ அரவணை பாயசமும் ஆப்பமும் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் பேமெண்ட் கொடுத்து ஒரு வாங்கிக்கலாம். அப்புறம் நெய் தேங்காய் வந்து நம்ம இவர் தான் எங்கள் மச்சான் சாரி அஜித்துன்ட்டு
இவர் பார்த்திங்கன்னா நெய் தேங்காய் கட் பண்ணி எல்லாத்துக்கும் பாத்திரத்தில் இது பண்ணுறாரு. எல்லாத்தோட தனித்தனியாக ஒவ்வொரு டோக்கன் நம்பர் இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த நம்பரை சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்டேருந்து அவங்கள பார்க்க வச்சு இப்போ தேங்காய் ஒருத்தரோட தேங்காவை ஓப்பன் பண்ணி காட்டுவார். பார்த்திங்களா லிங்க வடிவில் இருக்குது உள்ள. நம்ம காலையில் அதாவது 1ஆந்தேதி காலையில் நாங்கள் வந்து அதுக்கு முந்தின நாளே நாங்கள் வந்து தேங்காவிலேருந்து ஹோல்சேல் விட்டு அதுலேருந்து நெய்யை நிறச்சி வச்சுக்குவோம். இப்போ 2 நாள் கழித்து நம்ம அதை எடுக்கணும். எடுத்து எல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் பார்த்திங்கன்னா ஐயப்பனோட தரிசனத்தில் ஊற்றிட்டு நம்மளுக்கு கையில் கொடுப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த தேங்காயில் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா அங்கே கோயில் தரிசனத்துலேயே பார்த்திங்கன்னா அங்கே சன்னிதானத்தில் வந்து தேங்காவை வந்து இது பண்ணுற பஸ்மமாக்கிற இடம் இருக்கும். அங்கே போய்ட்டு தேங்காவை நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நெய் வந்து இப்போ பாத்திரத்தில் வச்சுருக்க அந்த நெய் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். இது அந்த சைடில் பார்த்திங்களா அந்த புகையாக வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து அந்த நெய் தேங்காயெலாம் நம்ம போட்டுடணும். இப்போ ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா இது பெரிய இது ஃபாரஸ்ட்டுங்க. அது ரிட்டன் வரும்போது நாங்கள் பம்பை வழியாக தான் நடந்து வந்தோம். அந்த என்ட்ரன்ஸு பம்பைக்கு பேக் சைடு வழியாக அதெல்லாம் கிடந்து வருங்க. அதாவது இத்தனை நேரம் வந்து பார்த்திங்கன்னா புல்மேட்டு வழியில் நடந்து வந்துட்டு இந்த வழியில் நடந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அது வந்து வண்டி போகிற மாதிரி இந்த ரோடு பாதையை அமைச்சிருப்பாங்க. ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும் அந்த பாதை. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பார்த்திங்கன்னா பம்பை நதி. எல்லோரும் அங்கே குளிச்சுட்ருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. கீழே பார்த்திங்கன்னா மீனெல்லாம் போய்ட்டுருக்குங்க. கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1 அடி நிலத்துக்கெல்லாம் மீன் பார்க்கலாம். ரிட்டன் அங்கே பம்பையிலேருந்து முடிச்சுட்டு அங்கேருந்து பஸ் இருக்குதுங்க. டேரெக்டாக பஸ் இருக்குது. அந்த பஸ் ஏறினோம்னா கொஞ்சம் ஸ்டாப் ஒவ்வொருத்தரை நிறுத்தி ஏற்றுவாங்க. அங்கேருந்து பஸ் ஏறினீங்கன்னா எங்கே போகணுமோ அங்கே இறங்கிக்கலாம். நாங்கள் எருமேலியில் வந்து தான் நாங்கள் ஸ்டாண்டு போட்டிருந்தோம். எருமேலியில் இறங்கிட்டு அங்கே ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணி அங்கே இருக்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் அன்னதானம் கொடுக்குற மாதிரி நாங்களும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க சாமிகள்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்து திருப்தியாக வாங்கி சாப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு டைமில் வந்து ரவை உப்புமா ரெடி பண்ணாங்க. ரவை உப்புமா ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டோம். நைட்டு ஒரு 9-10 மணிக்கிட்ட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு டேரெக்டாக எங்கள் கோயம்புத்தூர் தான் ரிட்டனு. இதுதாங்க அழுகா நதிம்பாங்க. இந்த நதியில் போய்ட்டு நாங்கள் குளிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் குளித்தோங்க. நல்லா இருந்தது. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் டேரெக்டாக கோயம்புத்தூர் தாங்க. நம்ம இருமுடியில் இருந்த நெய்த்தேங்காயில் இருந்த நெய்ங்க இது. அதை நம்ம அங்கே எடுத்து நமக்கு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது நம்ம போய் வீட்டில் போயிட்டு சாமிக்கு கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு நம்ம அதில் இந்த நெய் வச்சு பொங்கல் வச்சு